கருவானதை நான் சேதம் செய்யும் பொழுது என் கால கரங்கள் எல்லாம் வலித்தது. அதையும் மீறி ஒரு கருவை சேதம் செய்திருக்கிறேன். மூன்றாவதாக படித்த தேங்காய் எடுத்துக் கொண்டு வருகிறேன். அதை கொடுக்க முடியுமா உன்னால்? கொண்டு வராத. மூன்றாவது பலி முக்கன் பலியில் கொடுப்பானா? ஓபோ பகவதியை ஓடிவா ஓடிவா. ஓபோ பகவதியை ஓடிவா ஓடிவா. ஓட்டாத பகவதியை ஓடிவா ஓடிவா. ஓபோ இது எதுக்கு சட்னி வைக்கவா? சட்னி சட்னி யார் எதுக்கு அவன் எடுக்கிறா? சின்ன பையன் கொடுக்க முடியுமா? போட வடிக்க முடியுமா? அதே கடல் கண்டா சூறா. மூன்றாவதாக வைத்திருப்பது என்ன? முக்கண் படைத்த அந்த சிவபெருமானையே வைத்திருக்கிறார். கண்ணு உள்ள அது மட்டுமல்ல, நான் பெற்றிருக்கும் 7.5 கோடி மந்திர மாயாஜாலங்கள் இதில் அப்புறமாக இருக்கிறேன். சிவபெருமான் இடத்திலே நீ பெற்ற வரத்தில் இதில் ஐக்கியம் செய்திருக்கிறார். இதை என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து விட்டால் உன் சிரமானது செழித்து சிதறிவிடும். அப்படி நான் உழைக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். இந்த பலியை நான் கொடுத்தால் கண்டிப்பாக உனக்கு பார்க்கறது இருக்கிறேன். உமது சக்தி எல்லாம் குறைந்துவிடும். இந்த உலகத்திலே மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த உலகிலே இருப்பது ஒரு நாள், நாம் இறப்பது ஒரு நாள். மனிதன் வாழ்க்கையே 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. நாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும். இறந்த பிறகும் தாம் செய்த தான தர்மங்கள் தமது தலை காக்குமா? இந்த மனித வாழ்க்கை 3 நாள் வாழ்க்கை. 3 நாள் வாழ்க்கையடா தம்பி, நீ முட்டி மோதி அலைவதெல்லாம் எதனை நம்பி எதை நம்பி? மூன்றாவதாக உயிர் உள்ள முக்கன் கொண்ட தேங்காயை வைத்திருக்கிறார். கரத்திலே எடுத்து என் சிரத்திலே அடித்து தர வேண்டும், சேதம் செய்ய வேண்டும். அம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் உருவமாய் இந்த பாமர மக்களுக்கு காட்சி தரக்கூடிய முத்துமாரி அம்மா, உன் பிள்ளையாக பாவித்து அடியனை நீதான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மா வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க.
நமது கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முக்கண் கொண்ட தேங்காயை என் சிரசினால் மோதி நான் பலி கொடுக்க போகிறேன். நான் வாழ்வதோ நான் இறப்பதோ. வழிவிடுங்க வழிவிடுங்க ஓம் சக்தி
கொடுமையான நாடகம் பதைப்பதென்ன பாதகம் மனிதனை பாட்டோ நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் கொடுமையான நாடகம் பதைப்பதென்ன பாதகம் மனிதனை பாட்டோ நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் மனித வடிவில் மிருகங்கள் நடனமாடும் சலனங்கள் மனித வடிவில் மிருகங்கள் நடனமாடும் சலனங்கள் ஐயா என்ன கோலம் இவனாட்டம் நிலைக்குமா மனிதனை பாட்டோ நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் மூன்றாவதாக நீ கொடுத்தபடி முக்கன் தேங்காய் வழிகளை கொடுத்து விட்டாயே சிவபெருமான் இடத்தில் எந்த ஓர் ஆண் வர்க்கத்தாலும் வழிவென்பதே இருக்கக்கூடாது. இல்லை என்றால் நானே கொண்டு குவித்தேன். இந்த உலகத்தில் நான் ஒருவனே மந்திர சக்தி பெற்றவனாக இருந்தேன். ஆனால் என்னை விட மந்திர சக்தி பெற்றவன் இவன் இந்த உலகத்தில் ஒன்று குவித்து விடுகிறேன். குளிப்பவளே அடி உத்தவி பார்வதியே அடி முத்து குளிப்பவளே அடி உத்தவி பார்வதியே அடி முத்துடன் குளிப்பவளே அம்மா அம்மா மன்னல் அந்த காளியவள் மயானத்தில் சூறையிட மாசியில் தேரோடு ஓடி வருகிறார். அங்கையர் கன்னியா என் அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் எல்லையில்
ஓடி வருகிறார். அம்மா மஞ்சா போடவ கட்டி வையாத வாராடா அக்கா வாராடா அக்கா வாராடா மாடு வந்தாடி அவ துணையாடி வாராடா மஞ்சா போடவ கட்டி வையாத வாராடா அம்மா தாயே முத்து மாரியம்மா, இந்த கடல் கண்ட சூரனை அவன் பெற்ற மந்திரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மலையாள வீரனாக அவதரித்து அவன் கொடுக்கக்கூடிய 3 பலிகளை என் சிரசினால் மோதி கொடுத்து சிவபெருமானிடத்திலே அவன் பெற்ற வரத்தால் என்னையே கொள்வதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான். அந்த கடல் கண்டா சூரனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். கேள்றடே ஐயா, போதிக்கணுமா எரிக்கணுமான்னு கேட்டுக்கோங்க. யாருன்னு தெரியலையா? அம்மா உன்னை யார் என்று கேட்கிறா? அடே கடல் கண்டாசுரா, என்னையா யார் என்று கேட்கின்றார்? மாயவன் தங்கையடா, மாதேவி மாயவன் தங்கையடா, மா காளி தேவியடா. மாயவன் தங்கையடா, மா காளி தேவியடா. அழைக்க வந்த காளியடா, மாயவன் தங்கையடா, மா கா தட்டா தட்டா அம்மா தாயே மாயவன் தங்கையடா, மா காளி தேவியடா. அடே கடல் கண்டாசுரா, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகந்தை இருந்திருந்தால் என்னுடைய மகனையே கொல்ல துணிவாய். அடா அறிவத்தவனே, உன்னையே கொல்ல போகிறேன். எப்படி சொல்லுகிறது? கருத்த மேனி, கருத்த உருவம், கனத்த தொடை, திரண்ட மார்பகம், கோரை பற்கள், கோழி முட்டை கண்கள், ஒரு கையில் ஈட்டி, ஒரு கையில் திரிசூலம், சட்டை முடி தரித்த அது யாரடி? அது மட்டுமா கள்ளக்கண்டாசுரா, என்னையா யார் என்று கேட்கின்றார்? பாமர மக்களுக்கு படி அளக்கக்கூடிய அந்த பரமனின் ஒரு பொட்டை செய்ய முடியும். அடா அறிவச்சானே, என்னால் என்ன செய்ய முடியுமா? எதற்காக இந்த அகோர உருவம் தெரியுமா? உன்னை கொண்டு குவிப்பதற்காகத்தான் இந்த அகோர உருவம். அது மட்டுமா, எனது பதியாக சிவபெருமானத்தை என்ன வரத்தை கேட்க வேண்டும். எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலையும் எனக்கு அறிவே இருக்க கூடாது என்ற வரத்தை வாங்கியிருக்கிறாய். பெண்களை பற்றி கவலை கிடையாது என்று சொன்னாய் அல்லவா? இப்படிதான் அகோர உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன் உன்னை கொள்வதற்காக. வாடா வா. அது நில்லடி வந்தனை நிர்மாணமாக்கிறேன். எனது கரத்தால் அழிய வேண்டும் என்று நினைத்தேன். அவன் பெற்ற வரத்தால் உனது சூழாயுதத்திலே மனிதருக்கிறான். கடல் மத்தியிலே கருங்கடல் அமைத்து
கல்லாக அந்த கடல் கண்டா சூரனை வளைத்திருக்கிறார். ஆனால் ஆனால் அந்த பௌத்திர மகாமுனி கொடுத்த சாபத்தால் செயலிழந்த சிவபெருமானுக்கு இன்று 48வது தினம் அப்படியா மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆடவர் கரம்படாத 7 கன்னி மாதர்களும் கல்லாக போயிருக்கிறார்களே தாயே. ஆகையால் அவர்கள் கல்லாக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் ஓடி வந்தானே யார்? அக்னி வீரன், வீரபத்ரன், ஐயனாரப்பன் மூவரும் வீர சாட்டையால் முத்திரையிட சாம்பிராணி வாசத்திலே அழகாக தொழிக்க இந்த 7 சப்த கன்னிகளுக்கும் குழந்தைகளாக இருந்தவர்கள் இப்பொழுதே உயிர் பணி செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்னன்னு 2 சேர் போடணும். என்னன்னு 2 சேர் போடுங்க. பத்தாது. என்னன்னு 2 சேர் போடுங்க. என்னன்னு 2 சேர் போடுங்க. குழந்தைங்க இந்த வாரம் விடுங்க. என்னன்னு ஒரு குழந்தை விடு. ரைட். வந்து தள்ளி உட்காரு. அணைச்சி உட்காருமா. உன்னை எத்தனை பேர் உட்காருமா? நீ உட்காரு. ஐயா, இந்த கிராமத்திலே இந்த மாபெரும் திருவிழா நடக்க உறுதுணையாக இருந்த ஐயா பார்த்திபன் ஐயா அவர்களும் உடன் இருந்த விழா குழுவினர்கள் மேலே அருகாமையில் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா இதுவரையிலும் கண்டில்லாத காட்சி. நமது மாம்பட்டு கிராமத்திலே 7 சப்த கன்னிகள் உற்பத்தமாக இருக்கிறார்கள். இந்த நாட்டாமைதாரர்கள், கிராம பொதுமக்கள் உங்கள் கரத்தாலே அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்யலாம். கும்பாபிஷேகம் பார்ப்பது கோடி கோடி புண்ணியம். ஏழையால் நம்மால் முடிந்தது அழகாக ஆலயம் அமைத்து கன்னி அம்மன்களுக்காக இந்த மகா கும்பாபிஷேகமும் அவர்கள் கரத்தாலே இந்த சிவபெருமானுக்கு 48வது மண்டல பூஜை என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதையடுத்து இந்த இடத்திலே காப்பு அரிசி கொடுப்பாங்க. இந்த இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இந்த ஜலத்தை உங்க மீது தெளிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜலத்தை வீட்டுக்கு நிலத்துக்கு தெளிக்கலாம், ஆடு மாடுங்க மேல தெளிக்கலாம். முன்னாடி அம்மா முன்னாடி உட்கார் கூப்பிடுவாங்க. முன்னாடி உட்காருங்க. கலசனத்தான் நான் உள்ளது கலசனத்தாங்க ஐயா, உள்ளது கலசனத்தாங்க ஐயா, கலசனத்தாங்க கலசம் எடுத்துவாங்க. இப்பொழுது பால கன்னிகளாக அவதரித்த இந்த கன்னிகள் ஆகாய ரூபமாக சென்று இந்த 48 தினமும் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து 48வது தினத்தன்று சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய ஆகாய கன்னி, மச்சக்கன்னி என்று மந்திர கன்னி என்று சொல்லும்படியான கன்னிகள் செல்லும் பொழுது கல்லாக இருக்கக்கூடிய கன்னிகளுக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் இடபாகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரி, அங்காள ஈஸ்வரி, ரேணுகா பரமேஸ்வரி கன்னிகளை உற்பனம் செய்ததால் இந்த ஈஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி. குழந்தைகளாக இருந்த இந்த கன்னிகள் விளையாட்டு பிள்ளைகள் ஆகையால் நீர்நிலையிலே விளையாடக்கூடியவர்கள். எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அந்த நீர்நிலை ஓரத்திலே இந்த கன்னியம்மன் ஆலயமானது அமையப்படும். இவர்கள்
குழந்தைகள். ஆகையால் மாங்கல்யம் ஏறி இருந்தால்தான் அந்த வாயப்படி என்று சொல்லக்கூடிய அது உள்ள அடைத்து செல்வாங்க. ஆனால் ஆகாய மார்க்கமாக சுத்தக்கூடியவர்கள். அதனால் எங்கெல்லாம் கண்ணை கோவில் ஆலயம் அமைகிறதோ அங்கானது அந்த ஆலயத்திற்கு மேலே மேல் கூரையானது போடக்கூடாது. இவங்க வாசல் வழியா போக மாட்டாங்க, மேல ஆகாய ரூபமாக பறந்து செல்வார்கள். அப்படி பறந்து செல்லும் நேரத்தில் ஜபாது வாசனை, சாம்பிராணி வாசனை வீசிக்கொண்டே இருக்குமாம். பாரிஜாத மலர்களை பறிக்க ஓடி வந்த இவர்கள் கடல் கண்டா சூரன் கரம் படாத முன்னே கல்லாக போக வேண்டும் என்ற வரத்தை பெற்றார்கள். அவன் கரம் பட்டா இந்த மகா கும்பாபிஷேகம் செய்திருக்க முடியாது. தம் தாயும் பத்தினியாக இருந்தால், இந்த கன்னிகளும் பத்தினியாக இருந்தால், கடல் கண்டா சூரன் கரம் படா முன்னே நாங்க கல்லாக போக வேண்டும். அதனால கன்னி கோவில்களிலே உருவ வழிபாடு கிடையாது. அந்த கல் சிலைதான், அந்த கல்லாக இருக்கக்கூடிய உருவங்கள் தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 7 கன்னிகளும் யாருடைய அம்சத்தை பெற்றிருக்கிறார்கள்? 7 சப்த மாதர்கள். அந்த சப்த மாதர்கள் உருவத்தை நாம் முன்பாக நிறுத்த வேண்டும். 7 சப்த மாதர்கள் உருவாக நின்றுதான் இந்த 7 கன்னிகளும் பிறந்திருக்கிறார்கள். சரி, கன்னி கோயிலில் இவங்க ஏறி செல்வதற்கு வேங்கையாக வாகனம், அது வேங்கை அம்மன்கள். ஆனால் இந்த அம்மனுக்கு குதிரை எப்படி வந்திருக்கும்? இந்த கன்னி கோவிலில் குதிரை நிறுத்துவாங்க. கன்னி கோவிலுக்கும் குதிரைக்கும் என்ன சம்பந்தம்? கல்லாக போயிருக்கக்கூடிய தன் தங்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக பரிவர சேனைகளுடன் ஐயனாரப்பன், அக்னி வீரன், வீரபத்ரன், மலையாள வீரன் குதிரையோடு வந்தாங்க. அந்த கடல் கண்டா சூரனிடத்திலே வதம் செய்வதற்காக கட்டுணர்ந்த மந்திரத்தால் அந்த கொண்டு வந்த சேனையெல்லாம் குதிரையெல்லாம் கல்லாக போகும்படி சாபத்தை கொடுத்தான், மந்திரத்தால் சபித்தான். அதனால்தான் இன்றும் கன்னி கோவில்களில் இவர்களுக்கு முன்பாக தன் அண்ணன்கள் கொண்டு வந்த குதிரை வாகனமாக நிறுத்தப்படுகிறது. 7 கன்னி மாதர்களாக இருந்தவர்கள் இன்று முதல் அம்மன் அருள் பெற்ற இவர்கள் கன்னி அம்மன், 7 சப்த கன்னி அம்மனாக வழங்கப்படுவார்கள். ஒய்தா ஒய்தா ஓ. இப்பொழுது அழகான இந்த விநாயகர் ஆலயத்து முன்பாக 7 சப்த கன்னிகளுக்கும் நமது ஆலய உபயதாரர்கள் அவர்கள் கரத்தாலே மகா கும்பாபிஷேகம், ஆடவர் கரம்படாத இந்த 7 கன்னிகள் கரத்தால் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அண்ணா எடைய நிற்காதீங்க, தண்ணி அவ்வளோ தூரத்தில் வராது, எல்லாம் கெட்ட வந்துடுங்க. கொடுங்க, பால் பால் எடுத்துக்கணும். இந்த அற்புதமான நிகழ்வு எங்களுடைய வாழ்நாளில் முதல்ல பார்க்கலாம். எல்லாரும் கிட்ட வாங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 7 பேர் எப்படி பிறந்தாங்க, எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு அவங்க வெளியே பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவுசெய்து எல்லாரும் அருகில் வாங்க. நம்முடைய கர்ம வழியை சேர்க்க நயவீர்கள். எல்லாரும் கிட்ட வாங்க. எல்லாரும் மேலே தீர்த்த தெளிப்பாங்க. எல்லாரும் கிட்ட வாங்க. அற்புதமான கலைஞர்களுடைய நாடக குழுவினர் அவர்களால் எவ்வளவு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த புராண இதிகாசத்தை நடத்தியிருக்கிறார்கள். நமது கிராமத்தின் சார்பாகவும் கிராம நாட்டாண்மை என்கின்ற அடிப்படையிலே அருமை அண்ணா தர்ஷனா அவர்களாலும், அருமை தம்பி ஆறுமுகம், நெச்சிக்கன் முனுசாமி, அருமை தம்பி பெருமாள், என்னோடு சேர்ந்த 5 குழுவினர் இந்த விழாவை ஒரு 3 மாதமாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். அனைவரும் கைத்தட்டுங்க. எல்லோருமே இந்த நாட்டில் சாதிக்க பிறந்தவர்கள். இதுவும் பெரிய மகா சாதனை. புராண காலத்தில் நமக்கு தெரியாது, நம்மளுக்கு அதை இன்னைக்கு தத்ரூபமாக நடத்தி காட்டியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விக்னேஷ் என்கின்ற விக்கிக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு, பிரார்த்தனை பண்ணி இன்னும் செல்லுகின்ற இடங்கள்லாம் அவருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் கேட்குறேன். நிச்சயமாக முன்கூட்டி எல்லாம் பண்ணிங்க. மகிழ்ச்சி. முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விக்ன ஓய்தா ஓய்தா ஓ ஓடி ஓடி நீ ஓடி நீ ஓடி சுரேண்டா 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 அம்மா மனப்பாக்கு எல்லையிலே அம்மாடி முண்ட வெள்ளியிலே பாலாத்து கரை தடிலே என் தாயை பத்தினியே எழுந்தருள அம்மா அந்த வழலூர் பக்கத்தில நம்ம மனப்பாக்கோ கண்ணி அம்மா ஓங்கார ஒருவன் இந்த மாம்பட்டு கிராமத்திலே அவ அவதரித்த கண்ணி அம்மா அவ அழகாக குளித்தவரா மனப்பா ஓம் தற்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாத். ஓம் தற்புருஷாய வித்மகி மகாதேவதாய தீமகி தன்னோ ஈசா பிரச்சோதயாத். ஓம் தற்புருஷாய வித்மகி சிவபத்தினியாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமயவழி சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவழி எங்கள் குலவல்லினி ஏகாந்த ரூபிணி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளி ஓதும் மறைபொருளி அழகான கிராமத்தில் அவதரித்த 7 கன்னிகளா அம்மா சந்தன மல்லிகையில் துளி கட்டி தாயே நீ கண்ணூரன் சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு அதனா ருசி பார்த்து அடி வந்த வேளையிலே அத்தானி கண்ணூரங்க போனோ உலகையாலும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் கண்ணூரங்களுக்காக ஆயி மகமாயி என்ன துடைக்க வச்சேன் காதோடு காதோ நினைப்பு வச்சேன் மல்லிகையில் துணி கட்டி போட்டு வெப்பிலையோ பஞ்சு மச்ச ஆத்தா கண்ணூரங்க ஆறீராரோ பாடும் பிள்ளை ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதப்ப விட்டு விட்டு கண்ணலர ஆயி வகமாயி நான் என்ன தொடுத்து வச்சு பாதோ திருப்பாவோ நான் நினைத்து வச்சு சந்தன மல்லிகையில் குடி கட்டி போட்டு இப்பொழுது திருமணத்தடை உள்ளவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கிராமத்திலே மஞ்சள் கயிறும் காப்பு அரிசியிலும் அம்மன் முண்டியிலே காப்பு அரிசியாக
போய்தா போய்தா குழந்தை இல்லாதவங்க மட்டும் முதல்ல வாங்க முன்னாடி. உங்களால முடிஞ்ச காணிக்கையை அம்மனுக்கு செலுத்தி அற்புதம் ஏற்றி கொடுங்க. விபூதி எடுத்தாங்க. காணிக்க செலுத்துறவங்க அந்த அம்மா கையில செலுத்துங்க. விபூதி எடுத்தானா யார் முன்னாடி மைக் ஆன் பண்ணி விடு. சொல்றேன் சுப்ராயண்ணா சுப்ராயண்ணா தண்ணி நம்பிக்கையோ